இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் 2 தமிழக வெற்றி கழக தலைவரா உருவெடுத்து இருக்கிற விஜயோட மனைவி சங்கீதா லண்டன்ல புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர் ஆவாங்க. சங்கீதாவோட அப்பா சொர்ணலிங்கம் லண்டன்ல மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவாரு. தந்தைய மாதிரியே இவங்களுக்கும் தொழில ஆர்வம் அதிகம். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க கணவர், ஃபேமிலி, குழந்தைகள்னு சங்கீதா ரொம்பவே பிஸி ஆகிட்டாங்க. அதே போல அவங்க மேல சினிமா வெளிச்சம் படுறதும் சங்கீதாவுக்கு பிடிக்காது. கேமராவுக்கு பின்னாடி விஜய்க்கு பக்கபலமா இருந்தாங்க. அதே போல சங்கீதாவோட சமையல் அல்டிமேட்டா இருக்குமா. விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் பல முறை பேட்டிகள்ல தன்னோட மருமகளோட சமையல் குறித்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. 1978ஆம் ஆண்டு பிறந்த சங்கீதாவுக்கு இப்போ 48 வயசு ஆகுது. இவங்களுக்கும் விஜய்க்கும் கடந்த 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி ரசிகர்கள் முன்னிலையில திருமணம் நடந்திருந்தது. இந்தியாவிலேயே ரசிகர்கள் முன்னாடி திருமணம் நடத்தின ஒரே நடிகர் விஜய் தான். இவங்களோட காதல் கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. பூவே உனக்காக படத்தை பார்த்துட்டு விஜயோட தீவிர ரசிகையா மாறின சங்கீதா விஜயை பார்க்கறதுக்காக லண்டன்ல இருந்து சென்னை வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரசிகையா இருந்த போதே விஜய்க்கு பல கடிதமும் எழுதியிருக்காங்க. லண்டன் பல்கலைக்கழகத்துல பயோமெடிக்கல் பிஎஸ்சி முடிச்ச சங்கீதா ரசிகையா அறிமுகமாகி விஜயோட நட்பா பழகி அதுக்கப்புறம் அவங்களையே காதலிச்சு 2 வீட்டார் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் கிறிஸ்துவ மற்றும் இந்து முறைப்படி நடந்திருந்தது. இந்த ஜோடிக்கு 2 குழந்தைகள். இதுல மூத்த மகன் சஞ்சய் சினிமாவில் இயக்குனரா அறிமுகமாகி இருக்காரு. மகள் ஷாஷா விளையாட்டுத்துறையில அசத்திட்டு வராங்க. விஜயை விட சங்கீதாவுக்கு தான் தமிழ் சினிமாவில் நண்பர்கள் ஏராளம். ஷாலினி அஜித்ல தொடங்கி இயக்குனர் சங்கரோட மனைவி, ஹாரிஸ் ஜெயராஜோட மனைவி ஆர்த்தி ரவி அப்படின்னு சங்கீதாவோட நட்பு வட்டாரம் பெருசாகி இருக்கு. சமீப காலமா விஜய் மற்றும் சங்கீதா குடும்ப பிரச்சனை காரணமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றதா சொல்லப்படுது. இந்த இடைவெளியில சங்கீதா லண்டன்ல தன்னோட தந்தையோட தொழில கவனிச்சுட்டு வராங்க. சென்னைக்கும் லண்டனுக்கும் மாறி மாறி பறந்துட்டு வராங்க. சங்கீதா பெயர்ல ரூபாய் 400 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.